கம்ப்யூட்டர் காலம் போய் ஏஐ காலமும் வந்தாச்சு. ஆனா இன்னமுமே பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்குது. அது எந்த கிராமம்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதுவும் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பூமாப்பட்டி அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஒரு அழகான கிராமத்தை நீங்க இந்த வீடியோல லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. வெல்கம் பேக் டு டாக் ஆஃப் தி டவுன். நான் உங்கள் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துட்டு இருந்த இந்த இயற்கையான அழகான ரம்மியமான காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்தோடது தான். இந்த கிராமம் வேற எந்த கிராமமும் இல்லை. மடத்தரப்பாறை இந்த கிராமத்தோட பேர். இந்த கிராமத்தோட பேருக்கு ஏத்தாப்புலையே இந்த கிராமத்தில் ஒரு பாறை இருக்குது. ஸோ அதை சுற்றி தான் வீடுகள் இருக்குது. இந்த கிராமமுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி தான். சுற்றி மலைகள், வயல்வெளிகள், இது மட்டும்தான். இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் புளியரை எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோயிலுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகிற வழியில் அப்படியே அப்படி நம்ம வந்துட்டு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு லெஃப்ட்டில் திரும்புவோம். ஆனால் அப்படி திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்துக்கு வரலாம். உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகள் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை நமக்கு தந்த கொடை. சுற்றுலா தலங்களுக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் நீங்கள் தாராளமாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அந்த சுற்றுலா தலங்களை நம்ம பாதுகாக்கவும் செய்யணும். ஸோ அதற்காக நீங்கள் வரும்போது பிளாஸ்டிக்கு, அப்புறமா அந்த குடிச்சிட்டு வர்றது, இங்கே குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மரத்துக்கு எப்படி வேர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது மாதிரி ஒரு நாட்டிற்கு கிராமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிராமத்தை கண்டிப்பாக போற்றி பாதுகாத்திட வேண்டும். மீண்டும் மற்றொரு கிராமத்தோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.